எல்லோருக்கும் வணக்கம். நீங்க நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகருக்கு கேது திசை ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த கேது திசை காலங்கள்ல அவர் சந்திக்க போற மாற்றங்கள் என்னென்னவா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு பதிவா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி திசா காலங்கள் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறத பத்தி ஒரு பதிவு குடுத்திருக்கேன். அந்த பதிவு பார்க்காதவங்க அந்த பதிவு கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஏன்னா, அதுல சில விளக்கங்கள் குடுத்திருக்கேன். திசா காலங்கள் என்னென்னலாம் ஒரு மனிதனுடைய வாழ்வில மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு. இப்போ இந்த கேது திசைன்னு சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன். ஒரு நல்ல விரிவான பதிவா இருக்கும். உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல்களை இந்த பதிவை நான் உங்களுக்கு தரேன். பொதுவாக இந்த கேது பகவான் சொல்லக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா ஒரு நிழல் நிழல் கிரகம். இதுக்கு சொந்த வீடுன்னு எது கிடையாது. எல்லா கிரகங்களுக்கும் சொந்த வீடுகள் இருக்கு, உச்ச நீச்ச வீடுகள் இருக்கு. ஆனா இந்த கேது பகவான் சொல்லக்கூடிய கிரகத்திற்கு சொந்த வீடுகள் கிடையாது, உச்ச நீச்ச வீடுகள் கிடையாது. அது இருக்கக்கூடிய பாவத்தை பொறுத்து அந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு பலாபலனை தரக்கூடியது. அது எந்த பாவத்துல இருக்குதோ அது சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தக்கூடியது இந்த கேது பகவான் வச்சுக்கோங்க. சனி பகவானுக்கு ஈக்குவலான கிரகங்கள். இந்த கேது பகவானுக்கு பாத்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 3 நட்சத்திரத்தினுடைய அதிபதி தான் இந்த கேது பகவான் சொல்லக்கூடிய கிரகம், நிழல் கிரகம். பொதுவா இந்த கேது பகவான் சொல்லக்கூடிய கிரகம் பொருளாதாரம், பணம், குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, தொழில் இது சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஒரு ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுத்தோம், ஒரு நபருக்கு ஏற்படுத்தி கொடுத்தோம்னு வச்சுங்களேன். எனக்கு பணம், பொருளாதாரம் இதெல்லாம் வேணும்ப்பா அப்படின்னு கேது பகவானுடைய திசா காலங்களை ஒருத்தர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை தவிர மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இந்த கேது பகவான் உள்ளார். அப்படி என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அனுபவ பாடத்தை தரக்கூடியவராகவும், வாழ்க்கையோட தத்துவம் இது தாண்டா அப்படின்னு சொல்றோம்ல, இவன் இப்படி தாண்டா இப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அனுபவ பாடத்தை வாழ்க்கையில தரக்கூடியவராக இந்த கேது பகவான் வந்துவார். 99% பேருக்கு பொருளாதாரம், தொழில், வருமானம் இது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க கூட இவர் தரக்கூடிய முக்கியமான விஷயம் எதுவும் கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அனுபவ பாடம், ஞானம், புத்தி, ஒரு இறை சிந்தனை, ஆன்மீக நோக்கு, முக்தி, மோட்சம் இதை பத்தி எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா, தியானம். இதெல்லாம் கேது பகவானோட சம்பந்தம் இல்லாம அவங்களால பேசவே முடியாதுன்னு வச்சுங்களேன். அந்த அளவு கேது பகவான் தரக்கூடிய முக்கியமான விஷயம் இதுதான். ஞானம், முக்தி, மோட்சம். பொருளாதாரம் 2வது தான். அது 1%க்கு ஒரு குறிப்பிட்ட சில பாவங்கள், குறிப்பிட்ட கிரகங்களோட அமர்ந்து இருக்கும் போதுதான். 99% பேருக்கு கேது பகவான் தரக்கூடியது முக்தி, மோட்சம், ஞானம், ஞான தேடலை, ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள், இப்படிங்கிற பேச்சு, அனுபவ வாழ்க்கை, வாழ்க்கையில ஒரு அனுபவப்படுறது, ஒரு சில விஷயங்களை அனுபவப்பட்டு தெளிகிறது. இதெல்லாம் தான் கேது பகவான் விசா காலங்களை கொடுப்பார். 7 வருட விசா காலங்கள். கேது பகவானுடைய இது பாத்தீங்கன்னா 7 வருட விசை காலங்கள். இந்த 7 வருடம் நம்ம அனுபவிக்கக்கூடியது நம்ம வாழ்க்கை முழுவதற்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை இந்த கேது ஏற்படுத்தி. பொதுவா இந்த கேது பகவானுடைய திசா காலம் ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா, திடீர் திருப்பங்களையும் திடீர் மாற்றங்களையும் சந்திக்க வைக்கக்கூடியவராக இந்த கேது வந்துருவாரு. நல்ல தொழில் நடந்துச்சுங்க, திடீர்னு தொழில ஒரு சரிவு, திடீர்னு தொழில பிரச்சனை, திடீர்னு என் திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குங்க. என் பையன் நல்ல ஒரு பையன், ஒரு சின்ன பையனுக்கு ஒரு கேது திசை நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் திடீர்னு படிக்க மாட்டேங்கிறான், சேட்டை பண்றான், இப்படிங்கக்கூடிய சூழல். அவங்க எது சார்ந்த துறையில எது சார்ந்த விஷயங்கள் இருக்காங்களோ கண்டிப்பா அது சார்ந்த விஷயங்கள ஏதாவது ஒரு மாற்றமா இருக்கும். தொழில் நல்லாவே நடக்கல, ஆனா திடீர்னு பார்த்தா கஸ்டமர் அதிகமாயிட்டாங்க, மிகப்பெரிய ஒரு தொழில் நடந்துட்டு இருக்குங்க, ஆனா ஒரு சரிவை சந்திச்சுட்டேன். இப்படிங்கக்கூடிய ஏதாவது ஒரு மாற்றம், குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இது சார்ந்த திருமண வாழ்க்கையில ஒரு சிலருக்கு அந்த கேது திசை காலங்கள்ல வருது அப்படின்னா, நிறைய நபர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை தள்ளி போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த கேது பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். இதெல்லாம் அவருடைய திசா காலங்கள்ல செய்யக்கூடிய செயல்கள்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி இந்த கேது பகவான் சொல்லக்கூடிய கிரகம் ஒரு ரகசியத்தை பற்றி சொல்லக்கூடிய கிரகம். இந்த திசா காலங்கள்ல அந்த நபர் பாத்தீங்கன்னா ஒரு ரகசிய தன்மையை தனக்குள்ள வச்சுக்குவாரு. ஏதாவது ஒரு விஷயமா கூட இருக்கலாம், தன்னை பற்றியா கூட இருக்கலாம், தான் செய்யக்கூடிய தொழிலை பற்றி இருக்கலாம், குடும்பத்தை பற்றி இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்த இந்த ரகசியம் சொல்லக்கூடிய விஷயத்த தனக்குள்ள ஒரு உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு. குறிப்பா இந்த ரகசியத்தை தேடி போறாங்க பாத்தீங்களா, இத இத எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம சொல்லலாமான்னு கூட தெரியல. அந்த ரசவாதம் செய்யறது, ஏன்னா அதுக்கெல்லாம் நமக்கு அதெல்லாம் மிகப்பெரிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லலாமான்னு கூட தெரியல. அது மாதிரி தேடி போகக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் தேடி போகக்கூடிய வாய்ப்புகள். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட துறை அதை கையில எடுத்து அதை ஆராய்ச்சி பண்றது, சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, ரகசியத்தை உடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும். எப்படியாவது இதெல்லாம் பண்ணணும்டா இப்படிங்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. குறிப்பா இந்த திசா காலங்கள்ல ஒரு தனிமை விரும்பியா மாறிடணும். ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்கிறது, நிறைய கோயில் உலகங்களுக்கு, யாத்திரைகளுக்கு
யாத்திரை போகணும், நிறைய கோயில் குளங்களை கோயில்களை சுற்றி பார்க்கணும். இப்படி இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த கேது திசை காலங்கள்ல 7 வருட காலம் கேது பகவான் இருக்குன்னு சொல்லியிருப்பார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கேது பகவான் தான் நின்ற இடத்தை பொறுத்து பலன் தரக்கூடியவராக வருவார். எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் இந்த கேது பகவான் அது சார்ந்த ஒரு சிறு தொந்தரவாவது அந்த ஜாதகத்துக்கு தராம போக மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. இவர் தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நான் சொன்ன பாருங்க, அனுபவ பாடம் தான். இப்ப கேது திசை காலங்கள்ல நான் நல்லா இருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, கேது பகவானுடைய காரகத்துவம் சார்ந்த விஷயங்களை கையில் எடுக்கும் பொழுது அவர் அந்த வாய்ப்பை நமக்கு நல்ல ஒரு வருமான வாய்ப்பு, ஒரு முன்னேற்றம் இது சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்ப கேது பகவானுடைய காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஜோதிடம் பார்க்கறது, ஒரு பூஜா ஸ்டோர் வைக்கிறது, ஆன்மீக சொற்பொழிவு பண்றது, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறது, ஒரு சத்சங்கம் நடத்துறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், தெய்வ விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடு, ஒரு உளவார பணி செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் ஈடுபடும் போது அது சார்ந்த விஷயங்கள்ல நம்ம ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில இந்த கேது பகவான் எடுத்து கொடுத்துருவாரு. பொதுவா அந்த கேது பகவான் சில குறிப்பிட்ட கிரகங்களோடு சேர்ந்து திசை நடத்துறாருன்னு வச்சுங்க. பொதுவா இந்த ராகுவும் சரி கேதுவும் சரி தனியா நின்று திசை நடத்துறதுக்கும், சில குறிப்பிட்ட கிரகங்களோடு சேர்ந்து திசை நடத்துறதுக்கும் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய கிரகம் இந்த 2 கிரகமும். அதுலயும் இந்த கேது கிரகம் பாத்தீங்கன்னா சந்திர பகவானோடு, சுக்கிர பகவானோடு, செவ்வாய் பகவானோடு சேர்ந்து திசை நடத்தும் பொழுதெல்லாம் அந்த ஜாதகர் அந்த காலங்கள்ல சில பிரச்சனைகளை சந்திக்கிறார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக சொல்லப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பா இந்த கேது பகவான் செவ்வாய் பகவானோட சேர்ந்து ஒரு திசை நடத்துறார் அப்படின்னா, அவங்க அந்த அந்த அது திருமணம் சார்ந்த வகையில சில பிரச்சனைகளை தரக்கூடியதாகவும், குறிப்பா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா நான் நினைச்சதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை அந்த காலத்துல உருவாக்கக்கூடியவராக இந்த கேது பகவான் வந்துவார். நிறைய நபர்களுக்கு அதாவது இவங்க நினைக்கிறது சரியாத்தான் இருக்கும், நான் இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேங்க, ஆனா அந்த இடத்துல அப்படி நடக்க மாட்டேங்குது. அது நபரா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், ஒரு செயலா எதா வேணா இருக்கலாம். நான் நினைக்கிறேன், அந்த இடத்துல அது நடக்க மாட்டேங்குது. அப்ப எனக்கு கோபம் வருதுங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்னாலேயே நிறைய பிரச்சனைகளை இந்த செவ்வாய் கேது இணை உள்ள திசா நடத்தக்கூடியவர்கள் சந்திக்கிறாரு. அதே மாதிரி சுக்கிரன் கேது இணை உள்ள ஆண்கள் பாத்தீங்கன்னா நிறைய திருமண வாழ்க்கையில பிரச்சனை சந்திக்கக்கூடியது, பொருளாதாரம் சார்ந்த வகையில பிரச்சனை சந்திக்கக்கூடியது. இந்த செவ்வாய் கேது உள்ள ஆண்கள் பாத்தீங்கன்னா சொத்துக்களால் பிரச்சனை, சகோதர உறவுகளால் பிரச்சனை சந்திக்கக்கூடிய வாய்ப்புலாம் நிறைய நபர்கள் தன்னுடைய உழைப்பிற்கேற்ற பலன் பெற முடியாததை இந்த செவ்வாய் கேது இணைவு ஏற்படுத்தி. சந்திரன் கேது இணைவு பாத்தீங்கன்னா பல நபர்கள் பல விஷயங்கள்ல ஒரு எதை தொட்டாலும் பிரச்சனையாகுதா இப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி சொல்லக்கூடிய சூழலை சந்தித்து இவங்க தனக்குன்னு ஒரு வட்டம் போட்டு வாழ்ந்துட்டு நான் செய்யறதுதான் சரிங்கிற மாதிரி சூழலுக்கு போகக்கூடிய வாய்ப்புல அந்த சந்திரன் கேது இணைவில் போகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களோடு இந்த கேது பகவான் சேர்ந்து திசை நடத்தும் போது பாத்தீங்கன்னா அது சார்ந்த தொந்தரவுகளை இந்த கேது பகவான் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். இப்ப சந்திரன் கேது இணைவாக திசை நடத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனம் சார்ந்த வகையில ஒரு இறுக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம செய்யறது சரியா, நம்ம இப்படி செய்யலாமா, செஞ்சது தப்பா, இனிமேலாவது இப்படி மாத்திக்கலாமா, இப்படிங்கிற மாதிரி மனம் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படியான இறக்கத்தை ஒரு இறுக்கத்தை கொடுக்கக்கூடியவராக இந்த கேது பகவான் வந்துருவார். குறிப்பா இந்த கேது பகவான் சொல்லக்கூடிய கிரகம் 3, 6, 8, 12 இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா 6, 8, 12 இதெல்லாம் ஒரு குறிப்பான ஒரு மறைவு ஸ்தானம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மறைவு ஸ்தானங்கள்ல இந்த கேது பகவான் நின்று, அதுவும் குறிப்பிட்ட சில நட்சத்திரங்களுடைய சாரத்தில் நின்று திசை நடத்தும் பொழுது பலருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும், ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா திடீர் யோகத்தையும் தரக்கூடியவராக இந்த கேது பகவான் வந்துவார். நல்லாதான் பாருன்னா திடீர்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு சாதாரணமான ஆளாக தான் திடீர்னு பார்த்தா பெரிய ஆளாயிட்டா இப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இதை கூட திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடியவராக இந்த கேது பகவான் திசை காலங்கள்ல வந்துவார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான் உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்திலையும் 7ஆம் இடத்திலையும் 2ஆம் இடத்திலையும் 8ஆம் இடத்திலையும் இருக்கும்போது அது ஒரு சர்ப்பதோஷமாக சொல்லப்படுகிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு திருமண தடைக்கு காரணமாக சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு வச்சுக்கோங்களேன். இப்ப லக்னத்துல உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னா வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை கடந்து வெற்றி அடைவதற்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல பிரச்சனைங்க. நான் வாழ்க்கையில ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் எது செஞ்சாலும் அது ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சு நிறைய அனுபவ விஷயத்தை எனக்குள்ள இறக்கிட்டாங்க. இப்படி சொல்லக்கூடிய வாய்ப்புலாம் இந்த கேது பகவான் இருப்பார். இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். 3, 6, 8, 12 மட்டும் சொல்லக்கூடாதுல, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அடுத்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஒரு நெருக்கத்தை, குடும்ப வாழ்க்கையில ஒரு மனக்கசப்பு, ஒரு சிலருக்கு இப்படி இல்லைன்னா அப்படி இருக்கும், அப்படி இல்லைன்னா இப்படி இருக்கும், இது மாதிரியான விஷயங்கள்ல சில பிரச்சனைகள், பேச்சுல தடுமாற்றம், வாக்குறுதிகள் கொடுத்தா நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த கேது பகவான் ஏற்படுத்தி இருப்பார்.
அடுத்து 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல முயற்சி பண்றது, வெற்றி அடையணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஒரு சர்க்கிள். நம்ம என்னைக்கெல்லாம் வாழ்க்கையில நம்மளை இப்படி மாத்திக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. ஒரு மனம் குழப்பமான ஒரு சூழலை தரக்கூடியவராக இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பாத்தீங்கன்னா சொத்துக்களால் பிரச்சனை, வாகனங்களால் பிரச்சனை, தாயாருடன் கருத்து மோதல்களை தரக்கூடியவர். அடுத்து 5ஆம் இடத்தில் கேது பகவான் ஒருத்தருக்கு இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளை பற்றி ஒரு மனக்கவலை இருந்துட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை இல்லாத மனக்கவலை இருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தைகள் இருக்கும். சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான்னு இருக்கும். அல்லது பாத்தீங்கன்னா சரியா படிக்க மாட்டேங்கிறான்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா அவனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருங்க. அதுவே அதை நினைச்சே மனசு ரொம்ப வேதனையா இருக்குங்க. இப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு குழந்தையை பற்றின ஒரு மனக்கவலையை இந்த கேது பகவான் அந்த திசை காலங்கள்ல ஏற்படுத்தி கொடுக்கிறார். அடுத்து 7ஆம் இடத்தில் உள்ள கேது பகவான் இது ஒரு நாகதோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், சர்ப்பதோஷம் சொல்லியிருந்தேன். இது திருமண தடைக்கு ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. திருமணம் தள்ளி போறதுக்கு, திருமணம் முடிந்த நபர்களுக்கு கணவன் மனைவி கருத்து முறைகளை சந்திக்கக்கூடியது, இதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்பு. நண்பர்களால் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அடுத்து 9ஆம் இடத்தில் கேது பகவான் உள்ள நபர்கள் பாத்தீங்கன்னா தந்தையாரிடையே நிறைய கருத்து மோதலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இவருடைய தந்தையார் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதியா இருப்பாரு. அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஞானங்கள் வாழ்க்கையில இருந்திருக்கும். ஆனா இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கருத்து மோதல்கள் வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கும். அப்படி இல்லாத ஒரு சூழல் இருக்குன்னா எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டவருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பாது இந்த 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய. அடுத்து 10ஆம் இடத்தில் கேது பகவான் உள்ள நபர்கள். இந்த 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் ஒரு விஷயம் சொல்றேன். இவங்க ஆன்மீகம் சார்ந்த துறை, இறைநிலை சார்ந்த துறை தொட்டாங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிக்கக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10ஆம் இடத்துல ஒருத்தர் கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னா தொழில் சார்ந்த வகையில நிறைய போராட்டங்களை சந்தித்த ஒரு நபராக இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் வாழ்க்கையில என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன், ஆனா நிறைய செயல்களால எனக்கு பிரச்சனை இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும். இந்த 11ஆம் இடத்தில் கேது பகவான் உள்ளவர்கள் தனக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் லாபம். நான் ஒரு விஷயம் செய்யறேன், அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன் லாபம் சொல்றோம்ல, அந்த லாபத்தில் தான் செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு கிடைக்கக்கூடிய பலனில் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு. நான் எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்பெல்லாம் ஒரு மனக்கசப்பை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 11ஆம் இடத்தில் உள்ள கேது பகவான் இருக்கு. மூத்த சகோதரம் நமக்கு அண்ணன் அக்கா அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சில மனக்கசப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் ஏற்படும். குறிப்பா 11ஆவது இடத்துல எந்த கிரகம் நின்று இருந்தாலும் அது ஒரு நன்மையை செய்யுங்கிறது ஒரு ஜோதிட விதியா சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த 11ஆவது இடத்துல கேது பகவான் நின்றிருந்தாலும் கூட ஏதாவது ஒரு காரகத்துவத்தை கெடுத்தாலும் கூட ஒரு சில காரகத்துவத்தை நன்மை செய்வார் என்பது ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்ட உண்மை. இதெல்லாம் இந்த கேது பகவான் இங்கெல்லாம் நின்று இப்படி திசை நடத்துறாருன்னா இந்த பலனெல்லாம் கொடுப்பாரு. நான் சொன்ன பாத்தீங்கன்னா 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், இப்படி 4ஆம் இடம் சொல்லிட்டு வந்த பலன்களை இந்த 7 ஆண்டு திசை காலமும் இந்த கேது பகவான் கொடுத்துக்கிட்டே வருவாரு. அதே மாதிரி ஒரு கிரகங்களோட சேர்ந்து நின்று திசை நடத்தும் பொழுது அது சார்ந்த விஷயங்கள்ல தொந்தரவுகள் கொடுக்கக்கூடியவராக இந்த திசா காலங்களை கேது பகவான் இருப்பார். இதுதான் இந்த கேது பகவானுடைய திசா காலங்கள். இதற்கு நல்ல ஒரு விநாயகர் வழிபாடு. இந்த கேது பகவானுக்கே பாத்தீங்கன்னா விநாயகரை கொடுத்திருக்காங்க. ஒரு முதன்மை கடவுள் விநாயகர். அவரை தான் கேது பகவானுக்குரிய தெய்வமா கொடுத்திருக்காங்க. மனித முகம் இல்லாத தெய்வங்களை கும்பிடலாம் கேது பகவான். அப்படி கும்பிடும் பொழுது இந்த கேது பகவானுடைய திசை காலங்களை எளிமையா கடப்பதற்கு நமக்கு ஒரு உறுதுணையா இருக்கு. நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனல் ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு உதவியா இருக்கு. நன்றி.